ஹாய், ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும் இல்லையா? டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுக்காக தான் அனைவருமே வெயிட் பண்ணியிருக்கோம். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே அப்டேட் பண்ணுற மாரி வந்து தெரியல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 2023 மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி வந்து டிலே ஆகிட்டே போயிட்டே இருக்கு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி தான் போயிருக்கு. ஏற்கனவே வந்து டிசம்பர் மாதம் அப்டேட் பண்ணுவோம்னாங்க. இன்னுமே அப்டேட் பண்ணல. என்ன ப்ராசஸிங் தான் அவங்களுக்குள்ள போயிட்டே இருக்கு. ரிசல்ட்டு எப்போ தான் ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அனைவராலும் வந்து பார்த்தீங்கன்னா, கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து கேட்டுட்டே வந்து இருக்காங்க. அதனால ரிசல்ட்ட குறித்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து தேர்வாளர்களுக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அதனால நேற்று டிஆர்எஃப் மூலமா கேட்டறிந்த ஒரு மிகப்பெரிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அதனால என்ன தகவல் அப்படின்னு தொடர்ந்து வீடியோல பார்க்கலாம். இருந்தாலும் இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியா கன்ஃபார்மா ஒரு டேட்ட வந்து குடுத்துருக்காங்க. அந்த டேட்ல கன்ஃபார்மா அப்டேட் வந்து குடுக்க போறாங்க. ஏற்கனவே ஜனவரி மாதமே குடுத்துருவோம் அப்டின்னாங்க. ஜனவரி முடிந்தது. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசல்ட்டே அப்டேட் பண்ணல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து வெளியாக போது. இருந்தாலும் அவங்களுக்குள்ள செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெடியா வந்து இருக்கா? எதனால இந்த ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணாம அவங்க வந்து இவ்வளோ டிலே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் தான் வந்து போயிட்டு இருக்கு. கன்ஃபார்மா அந்த டேட்ல ரிசல்ட் அப்டேட் ஆகுமா? இதில வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? எவ்வளோ கட் ஆஃப் வந்து வச்சிருந்தா, நம்மளுக்கு வந்து இந்த வேலையெல்லாம் வந்து வழங்கியிருக்காங்க. எதன் அடிப்படையில அனைவருமே இவர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் நெறைய கேள்விகள்லாம் இருக்கு. ரிசல்ட் எதன் மூலமா அப்டேட் ஆகும்? இதில வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சேலரி எல்லாம் வந்து குடுக்க போறாங்க? நிரந்தரமான இது ஒரு வேலையா? அப்படின்ற மாரிலாம் நெறைய கேள்விகள்லாம் வந்து இருக்கு. இத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே வெயிட் பண்ணியிருக்க இந்த ரேஷன் கடையுடைய நேர்காணல் முடித்துவிட்டு அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை வேலைக்காக தான் அனைவருமே வெயிட் பண்ணியிருக்கோம். அந்த நேர்முக தேர்வுக்கான ரிசல்ட் இனிமே அப்டேட் பண்ணல. எதனால அப்டேட் பண்ணல அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, என்ன காரணத்தால டிலே ஆயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் ரெடியா தான் வந்து இருக்கு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எதனால அப்டேட் வந்து குடுக்கல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நெறைய பிரச்சனைகள் வந்து போயிட்டு டெக்னிக்கல் பிரச்சனை வந்து நெறைய இருக்கு அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. ஏற்கனவே பொங்கல் பரிசு வந்தது இல்லையா? அந்த பொங்கல் பரிசின் காரணமாக டிலே ஆச்சு. இதைத் தொடர்ந்து ஏற்கனவே பெரும் கனமழை வந்தது இல்லையா? அந்த கனமழையின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சிஸ்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டா போயிருக்கு. இந்த நிலையில டெக்னிக்கல் இஷ்யூ வந்து வந்திருக்கு. அதில கூடிய விரைவில் வருகின்ற பிப்ரவரி 25ஆம் பிப்ரவரி 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டு மாவட்ட வாரியா கன்ஃபார்மா ரிசல்ட் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ற மாரி தான் டிஆர் ஆப்ஸ் மூலமா தகவல் வந்து கிடைத்திருக்கு. அதனால இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்க அனைத்து தேர்வாளர்களுக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் வந்து இருக்கு. இருந்தாலும் செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் என்ன நிலையில் இருக்கு? உண்மை நிலவரம் வந்து என்ன அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவே இருக்கு. இதனால வந்து செலக்ஷன் ப்ராசஸ் ரெடியா இருந்தது அப்படின்னா, வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்ற மாரி நெறைய பேர் கேள்விகள் வந்து இருக்கு. இருந்தாலும் ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு ரெடியாக தான் வந்து இருக்கு. சில மாவட்டங்களுக்கு இனிமே வந்து முடியல. இன்னுமே சில மாவட்டங்களுக்கெல்லாம் நேர்முக தேர்வே முடியாம வந்து இருக்கு இல்லையா? அவங்களுக்கெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா, பிப்ரவரி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்தே அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நேர்முக தேர்வு நடத்தப்படும் அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து அப்டேட் குடுக்க போறாங்க. 27ல வந்து இடைத்தேர்தலும் நடக்க போகுது இல்லையா? அது முடிந்து தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இருந்தாலும் நாங்க வந்து பிப்ரவரி 5ஆம் தேதி ரிசல்ட் குடுப்போம். சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் குடுப்பாங்க. இருந்தாலும் இதில வந்து செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு? எதன் அடிப்படையில செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா 10த், 12ல நீங்க வந்து எவ்வளோ மார்க் வந்து வச்சிருக்கீங்க? அந்த கட் ஆஃபு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நேர்முக தேர்வு வந்து போயிருப்பீங்க இல்லையா? அந்த நேர்முக தேர்வு மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வழங்கப்பட்ட மார்க் எவ்வளோ? அது 2மே மெரிட் லிஸ்ட் பண்ணியும்போது, அந்த மெரிட் லிஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கீங்க? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சன்டேஜ் பிரகாரம் தான் வந்து உங்கள வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால அப்படி தான் இந்த இதன் அடிப்படையில தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நீங்க எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமா பதிவு பண்ணியிருக்கீங்களா? அப்படின்றத வந்து
ஸோ செக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாகவும் செக் பண்ணி தான் சீனியாரிட்டி அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுனருக்கான ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு ஸோ அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதனால அனைவருமே எதிர்பார்த்த இந்த நேர்காணலுக்கான ரிசல்ட்டு ஸோ ஏன்னா எக்ஸாம் வந்து கிடையாது. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா, நேர்முக தேர்வு மூலமா தான் ரெக்ரூட்மெண்ட்டே பண்றாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பரா பண்ணா தான் வந்து கரெக்ட்டா வந்து இருக்கும். இருந்தாலும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில கேள்விகள்லாம் வந்து கேட்கவே இல்ல. நேர்முக தேர்வு வந்து போயிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கெல்லாம் கேள்வியே வந்து எங்களுக்கு வந்து கேட்கல அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்ல. ஸோ அதனால நெறைய பண பட்டுப்பாடுகள் வந்து இருக்கு அப்படின்ற மாரி தான் நெறைய ஊழல் வந்து இந்த ரேஷன் கடை வேலை வழங்கத்துல ஸோ நெறைய ஊழல் வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாரி செய்தித்தாளும் வந்து பார்த்தீங்கன்னா, செய்தி வெளியா இருக்கு. ஸோ இந்த நிலையில கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணாம இருக்காங்க. ஸோ அதனால வந்து எந்த ஒரு பணப்பட்டுவாடும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி தான் தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா, செயல்பட்டு வராங்க. ஸோ இதன் அடிப்படையில தான் கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. இருந்தாலும் நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் பிப்ரவரி ஸோ 5ஆம் தேதியிலேருந்தே கன்ஃபார்மா ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து குடுக்க போறாங்க. இதில வந்து செலக்ஷன் ப்ராசஸ்லாம் தெரியும் இல்லையா? அப்படி தான் வந்து பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இதில வந்து ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டு எதன் மூலமா அப்டேட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்ல தான் ரிசல்ட் அப்டேட் ஆகும். இருந்தாலும் இதில வந்து செலக்ட் ஆயிருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் ரிசல்ட் ஆகும். அதுவும் எஸ்எம்எஸ் மூலமா, மெயில் மூலமா வந்து இவங்களுக்கு குறுஞ்செய்தியும் வரலாம் அப்படின்ற மாரி டிஆர் தரப்புல இருந்து ஸோ தகவல் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதனால அனைவருக்குமே இந்த ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு மிக சூப்பரான அறிவிப்பா தான் வந்து வெளியா இருக்கு. ஸோ அதனால நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டு கூடிய விரைவில் அப்டேட் வந்து வெளியாகிடும். இதில வந்து யாருக்கெல்லாம் முன்னுரிமைலாம் குடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப் இவங்களுக்கு முன்னுரிமைலாம் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு கொ கொஞ்சம் டிலே ஆவதுக்கான காரணம் வந்து, ஸோ யாருக்குமே தெரியாம தான் வந்து இருக்கு. ஸோ நம்ம வந்து டிஆர்‌ஓ சும்மா கால் பண்ணி கேட்டா கூட எந்த தகவலும் குடுக்க மாட்றாங்க. ஸோ அதனால எதனால டிலே ஆகுது அப்டின்னா, ஸோ ஏற்கனவே ஒர்க் பண்றாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கும் வந்து பதவி உயர்மானம் குடுக்கணும் அப்டின்ற மாரி சில பேரெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்டின்னு தெரியல. இன்னும் செலக்ஷன் ப்ராசஸ் சில மாவட்டங்களுக்கு 90% தான் முடித்திருக்காங்க. இன்னும் 10% வந்து இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு 20 20, 25 மாவட்டங்களுக்கு வந்து முடித்தா தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் குடுக்கணும் இல்லையா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டெய்லியும் வந்து ஒவ்வொரு மாவட்டமாக 2 மாவட்டம் அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் குடுத்துட்டே வந்து இருப்பாங்க. ஸோ இதில வந்து முடித்தா தான் கொஞ்சம் குடுக்க முடியும் அப்டின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த ரேஷன் கடை வேலைய பொறுத்தளவுக்கு ஒரு நிரந்தரமான அரசு வேலையா? அப்படின்ற மாரி சில பேர் கேள்விகள் வந்து இருக்கு. ஸோ இந்த ரேஷன் கடை விற்பனையாளர் மற்றும் கட்டணருக்கான வேலைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 1 வருடம், 2 வருடம், ஸோ 5 வருடம் கூட ஆகலாம். ஸோ இதில வந்து நீங்க டெம்பரவரியாக ஒர்க் பண்ற மாரி தான் வந்து இருக்கும். ஸோ இருந்தாலும் சேலரிய பொறுத்தளவுக்குலாம் குடுத்துருவாங்க. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, 8, 9க்கு மேல தான் வந்து உங்களுக்கு வந்து பேசிக்காவே வந்து வரும். ஸோ அதனால நீங்க எதிர்பார்த்த விலைய பொறுத்தளவுக்கு இந்த அளவுக்கு இந்த இந்த நிலையில தான் வந்து ஸோ குடுக்குறாங்க. இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணருக்கான ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு நீங்க எதிர்பார்த்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கல. இருந்தாலும் அவங்க சொல்லியிருக்க டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, வருகின்ற பிப்ரவரி 5ஆம் தேதிக்குள்ள நம்மளுக்கு ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி வந்து ஒரு அஃபிஷியலாக தகவல் வெளியாகிருக்கு. சரி ஓகே. ஸோ இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.